இப்போ உள்ள நடைமுறையில வந்து நிறைய சமூகங்கள் நம்ம சமூகத்துக்கு குறவு முஸ்லீம்களுக்குள்ள. ஆனா அந்நிய சமுதாயங்களுக்குள்ள புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தா நிறைய சின்ன பிள்ளைகள் என்னத்துக்கு கொலை செஞ்சவங்க தெரியாம கொண்டு போட்டுருக்குது. கொலை செஞ்சிருக்குது இல்ல கூட பிறந்த தம்பிய நானும் கழுத்தை நசுக்கி கொண்டு போட்டுருக்கான். டாக்டா வந்து தங்கச்சை பிடிச்சி என்ன செஞ்சிருக்கா, தலைவாணியை வச்சு முகத்துல அமைக்கி பிடிச்சி தங்கச்சி கொண்டு போட்டு நாங்க பெற்று போட்ட புள்ள இப்படி திரியிறான்ன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது உலகத்துக்கும் இழப்பு, மறுமைக்கும் இழப்பு. மறுமைக்காக நமக்காக அந்த பிள்ளை துவா செய்யுமா? அல்லாவிடத்துல வந்து எங்களுக்காக ஒரு ஜனாசா உரையாச்சு சொல்லுமா? அந்த பிள்ளைகள் வந்து தண்ட தாய் தகப்பனுக்கு துவா செய்யற சாலிகான பிள்ளையா இருக்கணும். நாங்க ரசூலுல்லா விட்டுட்டு போற சொத்து அப்படி உருவாக்கணும். நாங்க இது அல்லாட்ட கேட்கணும். நாங்க பொம்பளை பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அதை பருவ வயசுக்கு கொண்டு வந்து கல்யாண கச்சேரி பார்த்து அது பறையேற்றுன்றது உமா பாப்பாக்கு நெருப்பு தண்டலை கட்டிட்டு அலைகிற மாதிரி. அப்படி முதலை மாதிரி காலம் இல்லை இது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நாம வந்து தொடர்ச்சியாக குழந்தைகளோட சம்பந்தப்பட்ட உளவியல் ரீதியான கருத்துக்கள், காரணங்கள், அது சம்பந்தமான தகவல்களை பார்த்து வரோம். இன்றைய தினம் இந்த குழந்தை உளவியல்ல நாங்கள் நேற்றைய தினம் வந்து கடைசியாக பிள்ளைகளை வந்து சாப்பிடக்கூடிய ஒழுங்குகளை நாம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற தகவல் நாம சொல்லி இருந்தோம். இந்த சாப்பாடுன்றது பிள்ளைகளோட ஒரு மிக முக்கியமான அம்சம். அதுலயும் வந்து குறிப்பாக இப்ப அந்த பிள்ளைகளை வந்து சாப்பிடுற அந்த விஷயத்துல ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்தாலும் ஒழுக்கம் கட்டாயம். சில உம்மாமார் வந்து பிள்ளைகளை என்ன செய்யறா, அன்பு கூடி சாப்பிடுறதுக்கு பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. கட்டாயப்படுத்தி சாப்பாடு கொடுக்குறவங்க. பிள்ளைக்கு ஒரு நாளுமே கட்டாயப்படுத்தி நாங்க சாப்பாடு ஊட்டப்படாது. ஒரு பிள்ளை பசிச்சா அதுவா கேட்கும், அழும். ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில உள்ள ஒரு பாசை தான் அந்த குழந்தையிட அழுகன்றது. குழந்தை அழுகிற காரணத்தை வாப்பா விளங்காட்டியும் உம்மா விளங்கி கொள்ற தன்மையை அல்லாஹ் கொடுத்து தான் வச்சிருக்கிறான். அப்ப அந்த தாயோட அந்த பிள்ளைக்கு இருக்கிற அந்த ஒரு தொடர்பு வந்து அந்த சாப்பாடு கொடுக்கறதுன்றதுல வந்து ஒரு தாய் விளங்கி கொள்ளணும். நாம நம்மளோட பிள்ளைய நல்லா குண்டா வளர்க்கணும், நல்லா கொழுமொழு நல்லா பெருசா வளரணும்ன்றதுக்காக வேண்டி சும்மா கண்டது கடியதை எல்லாம் அந்த பிள்ளை பசிக்காத நேரம் எல்லாம் காலையில ஒரு தடவை, 10 மணிக்கு ஒரு தடவை, 12 மணிக்கு ஒரு தாக்கு, 3 மணிக்கு ஒரு தாக்கு, நைட்டுக்கு ஒரு முறை அப்படி வாயில திணிச்சப்படாது. இன்னைக்கு நிறைய உமாமார் அப்படித்தான் செய்யற. என்ன செய்யறா, பிள்ளைய கொண்டு வந்து மடியில இருப்பாட்டி அவன் கத்துவான், பெரட்டுவான், வேணாம் வேணாம்னு தட்டுவான். அப்பவும் உருட்டி வாயில குத்தி தண்ணிய அமுக்கி உள்ளுக்கு அனுப்புற. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குற. இதால வந்து பிள்ளை வளர்ச்சி அடையும், உடம்பு வளரும், ஆனா மூளை மந்தமாகிரும். மூளை வந்து வளர்ச்சி அடையாது, மந்த புத்தி ஆகிரும். நல்லா பார்க்க பெரிய தட்டியா இருக்கும் புள்ள குட்டி இருப்பான், ஆனா அவனுடைய நடவடிக்கையை பார்த்தா ஆகவே சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து என்ன செய்யப்படாதண்டா, ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நாளும் சாப்பாடு ஊட்டப்படாது. அதான் வந்து வைத்தியத்துறையும் அதைத்தான் சொல்லுது, உளவியலாளர்களும் அதைத்தான் சொல்றாங்க. இப்போ புள்ள வந்து ஸ்கூல் போகணும் அல்லது மதரசா போகணும் இல்லாட்டி ஒரு எக்ஸாமுக்கு போகணும்டா இவங்க காலையிலேயே நல்லா திண்டுட்டு போனா தான் புள்ள ஃபிட்டா இருப்பான் அப்படின்னு நினைச்சு எலும்பினத்தோடய ஒரு சாப்பாடை கொடுக்குற, அதுக்கு பிறகு ஒரு மனுஷை கொடுக்குற, இல்லைன்னா ஒரு எதையாவது அவனுக்கு தேவையான உணவை ரெடி பண்ணி சாப்பிட கொடுத்துட்டு ஒரு பக்கெட் நிறைய போட்டும் கொடுத்து அனுப்புறேன். இந்தாங்க மகன், போய் நீங்க நல்லா திண்டுட்டு எக்ஸாம் சுறுசுறுப்பா எழுதணும் அப்படின்னு. இவன் கொண்டு போயிட்டு அதை ஒரு பக்கெட் சாப்பாடை கொண்டு வச்சு திண்டா நல்லா எழுதுவானா? திண்டுட்டு போய் ஹோல்ல உட்கார்ந்தானடா நித்திரதான் வரும் அவனுக்கு. வயிறு முட்டை மூக்கு முட்டை திண்டா மூளை வேலை செய்யாது. மூளைக்கு போக வேண்டிய மெசேஜ் எல்லாம் கட்டாகி தூக்கத்தை தந்துடும். நீ தூங்குவாப்பா, உனக்கு இப்ப அதான் டியூட்டி என்றும். அப்ப எப்படி சோதனை எழுதி பாஸ் ஆகிற பிள்ளைகள் இப்படி எல்லாம் செய்யப்படாது. அப்ப பிள்ளைகளுக்கு வந்து லிமிட்டான சாப்பாடு இருக்கணும், ஃபோர்ஸ் பண்ணாம கொடுக்கணும் அப்படின்றதுதான் அடிப்படையான விஷயம். அது நாம நேற்று சொல்லல, அதை நாம இன்றைக்கு அந்த தகவலை சேர்த்து விளங்கி கொள்ளணும். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா, இந்த குழந்தைகள் விஷயத்துல வந்து ஒரு நாள் நாங்க பாரபட்சம் காட்டப்படாது. இப்ப நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா எங்களோட மொத்த அன்பையும் ஒரு பிள்ளைக்கே காட்டலாம். வாப்பாவும் இரக்கம் காட்டுவாரு, உமாவும் இரக்கம் காட்டுவாங்க, வார அவங்களோட மற்ற சொந்த பந்தமும் இரக்கம் காட்டும். இது அந்த பிள்ளைக்கு மட்டுமே கிடைச்சும்.
இது பிரச்சனையை உருவாக்காது. ஆனா ஒரு வீட்டுல 2, 3, 4 பிள்ளை இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில தாயும் சரி தகப்பனும் சரி அந்த பிள்ளை நம்மளை விட்டுட்டு உம்மா இன்னொருத்தர் மேல அன்பு காட்டுறாங்க, வாப்பா நம்மளை விட்டுட்டு நானா மேலேயோ தம்பி மேலேயோ தங்கச்சி மேலேயோ இரக்கம் கூட காட்டுறாங்கன்னு ஃபீல் பண்ற மாதிரி நடக்கப்படாது. இது மார்க்கத்தில் மிக கண்டிப்பாக ஒரு உளவியல் ரீதியான கருத்தாகவே பேசப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நாங்கள் நடக்கும்போது என்ன நடக்கும்டா, அவன் நம்மட நானா தானே, நம்மட தம்பி தானே, நம்மட தாத்தா தானே, தங்கச்சி தானே, இந்த ஃபீலிங் வராம போயிடும். கூட பிறந்த அந்த உணர்வு எப்ப இருக்குமெண்டா 2 பேரோடையும் தாயின் தகப்பனும் ஒரே மாதிரி நடக்கணும். அப்ப நானா தம்பி தாத்தா தங்கச்சி என்று இருக்கிற அந்த உறவுக்குள்ளால அவங்களுக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அன்பும் வளரும். இந்த இப்போ உள்ள நடைமுறையில நிறைய சமூகங்கள், நம்மட சமூகத்துக்கு குறவு முஸ்லிம்களுக்குள்ள, ஆனா அந்நிய சமுதாயங்களுக்குள்ள புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தா நிறைய சின்ன பிள்ளைகள் என்னத்துக்கு கொலை செஞ்சோம்னு தெரியாம கொண்டு போட்டிருக்குது, கொலை செஞ்சிருக்குது. கூட பிறந்த தம்பிய நானா கழுத்தை நசுக்கி கொண்டு போட்டிருக்கிறான். தாத்தா தங்கச்சை பிடிச்சி என்ன செஞ்சிருக்கா, தலைவாணியை வச்சு முகத்துல அமுக்கி பிடிச்சி தங்கச்சை கொண்டு போட்டு, சின்ன பிள்ளை ஒரு 4 வயசு புள்ள, 5 வயசு புள்ள, 1 வயசு புள்ளைய 2 வயசு புள்ளைய கொண்டு இருக்குது. இது கற்பனை இல்லை, இதெல்லாம் தகவல்கள். இப்படி இந்த தகவல்களோட என்ன காரணம், என்ன ரீசன் பார்த்தா அந்த பிள்ளைய கொண்டே ஜெயில அடைச்சேலுமா, தண்டனை கொடுக்கலுமா, என்னன்னு பார்த்தா உம்மா தம்பியோடையோ தங்கச்சியோடைய தான் இறக்கம் கூட. என்ன தூக்குறல்ல, என்ன கொஞ்சிறல்ல, எனக்கு முத்தந்தாரல்ல, என்னோட என்ன பாக்குறல்ல, என்ன குளிப்பாட்டுறல்ல. ஆரம்பத்துல உம்மா காட்டின இறக்கம் குறைஞ்சி போச்சு, வாப்பா காட்டின இறக்கம் இல்லாம போச்சு. இப்ப தூக்கி வச்சிட யார, தம்பிடா நீ போய் அங்க இரு, நீ இப்ப பெரிய புள்ளதானே என்று அவனை ஓரமாக்கிட்டு இவரை தூக்கி மடியில வச்சிருதும் கொஞ்சம் அந்த புள்ள பார்க்கும். அந்த புள்ள என்ன நினைக்கும்டா, எனக்கு கிடைச்ச இந்த அன்பும் எந்த இடமும் பறி போனதுக்கு இவன் தான் காரணம், இது வந்ததுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வந்திருக்குது வீட்டுக்கு அப்படின்னு அந்த புள்ள மேல ஒரு வைராக்கியத்தை வச்சு கொண்டு போட்டுரும். கொல்லாட்டி கூட வேற எதையாச்சும் பாதிப்பு உண்டாக்கிரும், அடிக்கும், கில்லும், உதைச்சி விடும், இல்ல அந்த புள்ள மேல இறக்கம் காட்டாது. இப்படி அந்த புள்ளோட நடவடிக்கைகள் மாறும். காரணம் நம்ம காட்டுற பாரபட்சம். இது வரலாற்றுல நடந்துச்சு. யார வாழ்க்கையில நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? யார வாழ்க்கையில நடந்துச்சு? வரலாற்றுல வரலாறுகள்ல இதை நீங்க பார்க்கலாம். யூசுப் நபி அவர சகோதரன்மார் எத்தனை பேர்? 12 பேர், 11 பேர் சகோதரன்மார். 11 சகோதரன்மாரோட யூசுப் நபி இருக்கிறார். யூசுப் நபி தான் கடைசி புள்ள. வாப்பா யூசுப் நபியோட சரியான இரக்கம். ஆனா இந்த யூசுப் நபி மேல காட்டுற இரக்கத்தை நானாமாரு ஏற்றுக்கொள்ளல. என்னடா நமக்கு வாப்பா காட்டின இரக்கம் எல்லாம் இப்ப தம்பிக்கே காட்டுறாரு அப்படின்ற மாதிரி அது வளர்ந்தவங்க. இதுவும் யாருண்டா சின்ன பிள்ளைகள் யோசிச்சா கூட அதுல ஒரு ரீசன், ஒரு காரணம் இருக்குது, நியாயம் இருக்குது. சின்ன பிள்ளை தானே, அது அப்படித்தான் யோசிச்சோம், அதுல பருவத்துக்கு அந்த உணர்வு வரத்தான் செய்யும் அப்படின்னு நாங்க யோசிக்கலாம். ஆனா இதை யாரு யோசிக்கிறாங்கண்டா, பெரியவங்க வளர்ந்தவங்க என்ன செய்யறாங்கண்டா, வளர்ந்துட்டு இப்ப இந்த தம்பிக்கு வாப்பா என்ன செய்யறாருன்னா கூடுதல் இறக்கம் கொடுக்குறாரு. அது எப்படி நமக்கு காட்டின இறக்கத்தை வாப்பா அவருக்கு கொடுப்பாரு மொத்தமா? நம்மளுடைய இப்ப வாப்பா இறக்கம் இல்லை அப்படின்னு. ஆனா வாப்பா இறக்கம் இல்லாம இருந்திருப்பாரா? இறக்கம்தான், ஆனா வெளிப்படையா காட்டிக்கொள்ளாம இருந்ததுனால இவங்க பாரபட்சமா நினைச்சாங்க. அல்லாத ஒரு வரலாறாகவே குர்ஆன்ல சொல்றான். சூரா யூசுப்ல 12வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லகத் கான ஃபீ யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன். அதாவது இந்த யூசுப் நபியோட விஷயத்துல விளக்கம் கேட்கிறவங்களுக்கு யூசுப் நபி இடத்திலையும் அவரோட சகோதரர்களிடத்திலையும் பல சான்றுகள் இருக்குது, நிறைய சான்றுகள் இருக்குது. அதுல ஒன்று என்னண்டா, அடுத்த 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இது கால ல யூசுஃபு வ அஹூஹு அஹப்ப இலா அபீனா மின்னா. நாம வனஹ்னு உஸ்பத்து, நாங்க ஒரு கூட்டமா இருக்கிறோம். ஒரு கூட்டமா இருந்தும் இந்த யூசுஃபும் அவரோட சகோதரர்டா யூசுப் நபியும் இன்னொரு சகோதரரும் வேறொரு தாய்க்கு பிறந்திருக்கிறாங்க. அப்ப மற்றவங்க இன்னொரு தாய்க்கு பிறந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க இப்படி இந்த 2வது தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களே,
யூசுஃபும் அவரோட கூட பிறந்தவரும். இவங்க மூத்தவங்க பேசுறாங்க, நாம ஒரு 10 பேர் இருக்கிறோம், நம்ம ஒரு கூட்டமா இருக்கிற நேரம் நம்மளை விட்டுட்டு வாப்பா இந்த யூசுஃபையும் யூசுஃபோட சகோதரனையும் தான் கூடுதலா என்ன செய்யறாரு, விரும்புறாரு. நம்மளை விட வாப்பாக்கு அவங்க தான் விருப்பமா இருக்கிறாங்க. இன்ன அபானா லஃபீல் அலாலி முபீன், நம்மளோட வாப்பா வந்து வழிகிட்டு போயிட்டாரு, அதை எப்படி நம்மளை விட்டுட்டு அவங்க 2 பேருக்கும் இறக்கம் காட்டுவாரு அப்படின்றாங்க. சொல்லிட்டு என்ன முடிவெடுக்கிறாங்க தெரியுமா? இதான் அந்த பாரபட்சத்திட விளைவு. 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த 10 பேரும் கூடி முடிவெடுக்கிறாங்க, உக்துலு யூசுஃப கொன்றுவோம், யூசுஃப கொண்டு போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அல்லது அவித்ரஹூஹு அர்தன் யஹில்லு லக்கும் வஜ்ஹு அபீக்கும் வதகூன மின் பஅதிஹி கௌமன் சாலிஹீன். அப்ப இவரை வந்து கொல்லணும், இல்லாட்டி இவரை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஒரு தூரத்துல வீசிட்டு வந்துடணும். யூசுப் நபி அழகானவரும் கூட, அவரை வரலாற்றுல எந்த அளவு அழகண்டா, இந்த உலகத்துல வந்து அப்படி ஒரு அழகாலாம் கொடுக்கல யாருக்கும். அப்படி ஒரு அழகாகவும் சின்ன பிள்ளையாகவும் இருந்ததுனால வாப்பா கூடுதலான இரக்கம் காட்டிட்டாரு. இவங்களுக்கு அது பிடிக்கல. இப்ப 2 முடிவு தான், ஒன்று இவரை கொல்லணும், இல்லாட்டி கொண்டு எங்கேயாச்சும் வீசிட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சம்பவம் இல்லை நமக்கு தெரியும் தானே. யூசுப் நபியோட வரலாறு என்ன செய்யறாங்கன்னா, வாப்பட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி, நாங்க போய் தனியா விளையாடுறோம், தம்பியை அனுப்ப மாட்டீங்களா, தம்பியை மன்னித்து விடுங்களை, நாங்க கூட்டிட்டு போய் விளையாடுறோம்னு. இப்ப அவருக்கு விருப்பம் இல்லை, ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு அவருக்கு ஒரு மனசுல ஒரு குறுகுறுப்பு. இல்லப்பா அந்த சின்ன பிள்ளையா இருக்கிறான் எல்லாம் சொல்லுவாங்க. எங்களை நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு, நாங்க எங்கட தம்பியை பார்த்துக்க மாட்டோமா, இப்படி தந்திரம் பண்ணி கூட்டிட்டு கொண்டு ஒரு பாலுங்கிணத்துல தள்ளிட்டு வந்துட்டாங்க. ஒரு ஆட்டை பிடிச்சு அறுத்து சேற்று, யூசுப் நபியோட சேற்றுல எல்லாம் ரத்தத்தை தடவி கொண்டாந்து அழுது வாராங்க, பொய்க்கு அழுது வாராங்க. வந்து வீட்டுல வாப்பட்ட சொன்னாங்க, யூசுஃபை ஓனாய் பிடிச்சிட்டு போயிட்டு, இந்த பாருங்க சேற்றுல ரத்தம். அவர் பார்த்துட்டு, இது வந்து பிதமின் கதி, இது பொய் ரத்தம், இது யூசுஃபோட ரத்தம் இல்லை, நான் அல்லாஹ்கிட்டே பொறுப்பு கொடுக்குறேன், ஏண்ட கவலை துக்கம் எல்லாம் அல்லாஹ்கிட்டே நான் சாட்டுறேன் அப்படின்ட்டு வாப்பா அழுதே அவரோட கண் பார்வை போச்சு. குர்ஆன் சொல்ற வரலாறு. அப்ப இது ஏன் நடக்குதுண்டா, பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு தாயின் தகப்பனும் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்களா, பிரச்சனை வந்து கொலை என்ற லெவலுக்கு வந்து நிற்கும். அதான் முடிவு. இன்றைக்கு உலகத்துல இது உளவியல் சொல்ல தேவையில்ல, உளவியல் எல்லாம் கண்டுபிடிச்சு உளவியலாளர்கள் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு அந்த பிள்ளை ஏன் கொண்டுச்சு, இதை ஏன் கொண்டுச்சு, இப்படியே மாறிச்சு சொல்லவே தேவையில்லை. ஆனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகளோட மனநிலைமை இதுதான், இப்படித்தான் வளருவாங்க. ஏன் என்ன ரீசன்னா உம்மா வாப்பாட நடத்ததான் அப்படின்றதுதான் இந்த மெயின் காரணம். அப்ப இந்த காரணத்தால பாரபட்சம் என்றது பிள்ளைகளுக்கு மத்தியில வந்தாலே மூத்தவன் வந்து இளையவனை ஏதோ ஒரு வகையில துன்புறுத்துவான், ஏதோ ஒரு வகையில பாதிப்புக்குள்ளாக்குவான். தாத்தாவா இருந்தாலும் தங்கச்சியோ தம்பியையோ அந்த மாதிரி செய்யும். போற போக்குல இப்படி தட்டி விட்டு போயிடுவான், அவன் விழுந்து அழுவான் சின்னவன். அப்ப அந்த டைம்ல நாம என்ன செய்வோம், மூத்தவனை தான் போட்டு அடிப்போம். ஏன் சின்னவனோட இறக்கம் காட்டுறா அப்படின்னு. அவன்கிட்ட மனசுல இருக்கிறது என்ன, இந்த புள்ள வந்ததுக்கு பிறகுதான் என் எல்லா சுதந்திரமும் போச்சு, என்னோட பேசுறது இல்லை, எனக்கு வாங்கித்தாரல்ல, என்னோட இறக்கம் இல்லை, எனக்கு ஊற்றுறல்ல, எந்த விஷயத்தை பார்க்கறல்ல, இது எல்லாமே ஏன் வந்துச்சுன்னா இந்த இவன் வந்ததுதான் அப்படின்னு அந்த 2வது வார பிள்ளை மேல நாம காட்டுற அதீத அன்புதான் இந்த பிள்ளைய அப்படி மனநோயாளியா உள ரீதியா பாதிப்புக்குள்ளாக்கி மாற்றுது. இப்ப நம்ம அந்த பிள்ளையோடையும் நம்ம மூத்த பிள்ளையோட மாதிரியே 2வது பிள்ளையோடையும் இருந்து 2வது பிள்ளை கிடைச்ச பிறகு இந்த பிள்ளை காட்டுற இறக்கத்தை அதுக்கும் காட்டினா, நீங்க 2 பேரும் ஏண்ட பிள்ளைதான் பாப்பா, உங்க 2 பேரோடையும் நாங்க இறக்கம்தான் அப்படின்னு நாங்க அரவணைச்சு கொள்ளும் போது இந்த மூத்த பிள்ளை தண்டை இடம் பறிபோகலன்றத உணரும். எனக்கு எந்த சுதந்திரம் அப்படியே தான் இருக்குன்னு அது ஃபீல் பண்ணும். எந்த உமாவும் அப்பாவும் என்னோடையும் இறக்கம் தான்னு அந்த பிள்ளை வந்து உணர்ந்தா இந்த பிள்ளைய பாதுகாப்பா பார்க்கும். யூசுப் நபியை கொண்டை கிணத்துல தள்ளுறதுக்கு காரணம் அவங்களோட ஃபீலிங் வேறையானதுதான். கொண்டை கிணத்துல தள்ளிட்டு வந்து ஓனாய் பிடிச்சிட்டு போயிட்டுண்டாங்க. அப்ப இந்த வரலாற்றுல இருந்து நாங்க முக்கியமாக பெற வேண்டிய படிப்பினைன்றது, ஒரு தாயோ தகப்பனோ 2 பேரும் இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமாக பாரபட்சம் காட்டாம ஒரே மாதிரி நடக்கணும். கொஞ்சம் எப்படியுமே நம்மளோட மனசு என்ன செய்யும், சின்ன பிள்ளையில தான் கூடுதலான இறக்கத்தை காட்டும், அது பச்சை குழந்தைடா அப்படின்னு சொல்லி நாம கைப்பிள்ளையில தான் மேல் மிச்சமான இறக்கத்தை காட்டுவோம்.
ஆனா அந்த அடுத்த பிள்ளை வந்து நம்மளை விட்டுட்டாங்கன்ற ஃபீலிங் வந்துடப்படாது. அதுக்கு அப்படி ஒரு உணர்வை விதைச்சிராமத்தான் பிள்ளைகளை வந்து தாய் தகப்பன் அரவணைச்சு கொள்ளணும் என்றதை இதுல நாம பார்க்கிறோம். இல்லாட்டி அந்த பிள்ளை குலரீதியாக பாதிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல இப்படியான சம்பவம் நடந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த அன்பளிப்புகள் கொடுக்கறதானே, கிஃப்ட் கொடுக்கறதானே, நாம வந்து நமக்கு பிடிச்சவங்களுக்கு, நம்மளோட புள்ள குட்டிகளுக்கு, நம்மளோட கூட பிறந்தவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறது வந்து மார்க்கத்துல அனுமதி இருக்குது. அது ஊக்குவிக்கப்பட்டிருக்கு கொடுக்கறதுக்கு. அன்பளிப்பு கிஃப்டை வந்து நான் விரும்பக்கூடிய ஒரு ஆளுக்கு போய் ஒரு கிஃப்டை கொடுக்குறேன், அவங்க அதை சந்தோஷமா எடுத்துக்குவாங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில கிஃப்ட் கொடுக்கறது இருந்தா அது எப்படி கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு வழிகாட்டல் இருக்குது. பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். கிஃப்ட் கொடுத்தா ஒரு பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்து மற்ற பிள்ளைய விட்டுட்டோம்டா அது மிகப்பெரிய அநியாயம். இந்த புள்ள வந்து சந்தோஷப்படும் போது அந்த புள்ள கவலைப்படும், இந்த புள்ள விளையாடும் போது அந்த புள்ள பார்த்துட்டு இருக்கும், இந்த புள்ள தின்னும் போது அந்த புள்ள அதை நினைச்சு ஏங்கும். அப்ப இதனால வந்து அந்த பிள்ளையோட மனநலம் பாதிக்கப்படும். இப்ப இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில நாங்க அன்பளிப்பு செய்யறதா இருந்தா அந்த அன்பளிப்பு 2 பிள்ளைன்னா 2 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், 3 பிள்ளைன்னா 3 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். நான் இத்தனை பிள்ளை இருந்தாலும் சமமான அன்பளிப்பாக அது அமையணும். கொடுத்த மாதிரியே கொடுக்கணும். கொடுக்க வாப்பட்ட வசதி இல்லாட்டி வாங்கிட்டு வராம வந்துடணும். ஒரு பிள்ளைக்கு தான் இருக்குது, சரி சின்ன பிள்ளைக்கு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தா அது சின்ன பிள்ளைக்கு நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் புள்ளோட மனசு அதை ஏற்காது. புள்ள வந்து எப்பவும் நாங்க சமாதானப்படுத்தி என்ன ரீசனை சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு பொருளாதார கஷ்டம்டா விளங்குமா, வாப்பட்ட காசு இல்லை வாப்பாண்ட விளங்குமா அந்த பிள்ளைக்கு. நீ ஏன் எனக்கு வாங்கிட்டு வரல, நீ ஏன் தம்பிக்கு வாங்கினாய், நீ ஏன் வந்து தங்கச்சிக்கு வாங்கின, ஏன் எனக்கு வாங்கல, எனக்கு இப்ப வாங்கிட்டா. புடிவாதம் பிடிச்சு புள்ள வந்து அல்லது பெரளி பண்ணி புடிவாதம் பிடிச்சு கொண்டு அடைய நினைக்குதுன்னா இது ஒரு ரீசன். இங்க ஒரு ஃபோல்டு நடந்திருக்கு. அந்த புள்ள வந்து புடிவாதக்கார புள்ளைய மாற இதுவும் ஒரு காரணமா அமையும். புள்ள புடிச்சு செண்டா வைங்களேன், ஸ்கூல் போன புள்ள வீட்டுக்கு வரும் வரைக்கும் ரோட்ல குந்தி கொள்ளும், வராது, எலும்பாது. ஏண்டா வேணும், கேட்டது வேணும், வாங்கிட்டா. இப்ப கையில காசு இருக்கா, உமா கிட்ட வாப்பட்ட காசு இருக்குதா, வாங்கி தர ஏழுமா, இதெல்லாம் பிள்ளைக்கு தெரியாதே. புள்ள அந்த மாதிரி ஒரு யோசிக்கிற தன்மை இருக்கா பிள்ளைக்கு? இல்ல. ஆனா பிடிவாதம் பிடிச்சு. ஆனா நாங்க அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு பிள்ளைகளை கொண்டு போயிடப்படாது. இப்ப நாங்க வந்து எங்களோட பிள்ளைய வந்து கவனிக்கிற நேரம் காசு இல்லையா, வாங்கிட்டு வர இல்லையா, ஒரு 4 டொஃபியை வாங்கிட்டு வந்து, அதுவும் பிள்ளைகளுக்கு பெருசுதான். ஸ்வீட்ஸ் வந்து ஒரு டொஃபியை வாங்கி கொண்டு பிள்ளையை கொடுத்தாலும் பெரிய சந்தோஷப்படும், என்னத்தையோ கொண்டு வந்த மாதிரி. அதுதானே பிள்ளைகள் விரும்புறேன். நாம பெரிய பெரிய கிஃப்ட் கொடுக்க தேவையில்லை, சின்ன சாக்லேட் உண்டு, இல்லாட்டி 4 குடைச்சிற மாதிரி ஒரு சாக்லேட்டு, இல்லாட்டி ஒரு டொஃபி, 4 டொஃபியை கொண்டு வந்து 4 பிள்ளைக்கு இந்தாங்க மகன், இந்தாங்க மகள், இந்தாங்க கொடுத்தாச்சா, எல்லா பிள்ளையும் சந்தோஷப்படும். இப்படி இல்லாம நாம வந்து அன்பளிப்பு வித்தியாசமாக செஞ்சோம்டா அது பெரிய ஒரு அநியாயம் அப்படிங்கறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபிகள் நாயகம் காலத்துல ஒரு நபித்தோழர் நோமான் பின் பஷீர்ங்கிறவர், அவர் சின்ன புள்ள. நோமான் பின் பஷீர்ங்கிறவர் சின்ன புள்ள. அவங்களோட வாப்பா வந்து 2வது கல்யாணம் முடிச்சதுலதான் நோமான் பின் பஷீர் கிடைச்சிறாரு. மூத்த கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, வேற பிள்ளைகள் இருக்குது. இப்ப இந்த நோமான் பின் பஷீர் உம்மா 2வது வயசுல பிள்ளைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு வந்து நீங்க அன்பளிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. 2வது மனைவி எப்படியும் உரிமையை கேட்பாங்க தானே. அந்த மூத்த பிள்ளைகளை மட்டும் கவனிச்சா 2வது வயசு ஏத்துக்குவாவா? பொண்டாட்டியே பாக்குறீங்க, உங்களோட புள்ள குட்டி எல்லாம் பாக்குறீங்க, எங்களை எல்லாம் ரோட்ல விட்டுட்டீங்க, எங்களை பாக்குறல்ல, கேட்கறல்ல, தாரல்ல, என்ன இது அப்படின்னு பிரச்சனை வாரதானே. 2வது கல்யாணம் முடிச்சவங்களோட நிறைய பேர் வாழ்க்கையில தான் பிரச்சனை. 2வது முடிக்க தடை இல்லை, அனுமதி இருக்குது. ஆனா முடிச்சவங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா 2வது கொஞ்சாதி எப்ப வாரு இந்த மனுஷனுக்கு ஒரு குறைய சொல்லிட்டு தான் இருப்பா. நீங்க என்ன முடிச்ச, ஏன் எந்த பிள்ளைகளை பாக்குற இல்லையா, என்ன பாக்குற இல்லையா, என்ன எங்களை வந்து கூட்டிட்டு திரியிற இல்லையா, நாங்க வெளியே சுத்துற இல்லையா, எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, எங்களுக்கும் அந்த மாதிரி உணர்வு இருக்குதானே, இதான் பிரச்சனை. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அந்த அதாவது அங்க ஒரு முகமும் இங்க ஒரு முகமும் காட்டி வித்தியாசமா நடக்கிறது தான் பிரச்சனை. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு இடையில வந்து நோமான் பின் பஷீர் அவங்களோட வாப்பா என்ன செய்யறாங்கண்டா, இந்த 2வது மனைவியோட தொல்லை தாங்க இல்லாம நோமான் பின் பஷீருக்கு எதையாவது கொடுங்க, கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும்டா, நீங்க இதை நோமான் பின் பஷீர் நோமானுக்கு கொடுத்தன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சாட்சி ஆக்கணும்ண்டாங்க. அப்ப இவரும் தொல்லை தாங்க இல்லாம
ஒரு அடிமையை என்ன செஞ்சாருன்னா, இந்தா இது நூமான் உனக்கு தான் இந்த அடிமை. அவர் ஒரு சொத்தை கொடுக்குறாரு. அந்த காலத்துல அடிமைன்னா பெரிய சொத்து அது. அப்ப இந்த அடிமை வந்து சம்பாதிச்சாலும் சரி, சொத்து சேர்த்தாலும் சரி, என்னத்தை செஞ்சாலும் அது எல்லாமே யாருக்கு? எஜமானுக்கு. அப்படி ஒரு பெரிய சொத்து. இப்ப இவர் கொடுத்துட்டு வந்து ரசூல்லாட்ட கூட்டிட்டு போறாரு. நூமான் அவங்களை கூட்டிட்டு போய் என்ன செய்யறாங்கன்னா, யார் ரசூலல்லாஹ், என் மனைவி இந்த நூமான் உம்மா இவருக்கு வந்து அன்பளிப்பு கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்க சாட்சியா இருந்தா தான் ஏத்துக்குவேனுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, குல்லு வலதிக்க நஹல்தஹு மிஸ்லஹாதா, இந்த மாதிரி உண்ட மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. ஏனைய பிள்ளைகள் இருக்குது, உன்னை மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ஃபகாலலா, இல்லையா ரசூலல்லாஹ், கொடுக்கல. அப்போ ரசூலா சொன்னாங்க, ஃபர்ஜிஹு, அந்த அன்பளிப்பை திருப்பி வாங்கிட்டாங்க. அன்பளிப்பு கொடுத்தா வாங்கப்படாது. அன்பளிப்பு கொடுத்துட்டு சொல்லி காட்டவும் கூடாது. கொடுத்த அன்பளிப்பை நான் இப்போ உங்களுக்கு அன்பளிப்பு தந்துட்டு எனக்கு உங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வர நேரம், உனக்கு இப்படி தந்தேன் தானே, திருப்பி தான் நான் தந்தேன்னு கேட்டா சரியா? அது ஒரு நாய் சட்டியை போட்டுட்டு தின்ற மாதிரி. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னாங்க. உதாரணம், அவ்வளவு கேவலமான விஷயம் அது. ஆனா பிள்ளைகளுக்கு மத்தியில இந்த அன்பளிப்புன்றது திருப்பி எடுக்கிறது கேவலம் இல்லை, அது அநியாயம். அநியாயத்தை செஞ்சதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப இது வந்து பிள்ளைக்கு செஞ்சதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்று மற்ற பிள்ளைக்கு கொடுத்தியா, இல்லை திருப்பி எடு அப்படின்ட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அலக பனூனுன் சிவாஹு, இந்த நூமான் இல்லாம வேற பிள்ளைகள் இருக்காப்பா உனக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஆமா இருக்காங்க. ஃபகுல்லுஹும் அதைத மிஸ்லஹாதா, அந்த மற்ற எல்லா பிள்ளைக்கும் இந்த மாதிரி நீ கொடுத்தியா? எப்படி? இதான் கேள்வி. மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் இதே மாதிரி கொடுத்தியாப்பா அப்படின்னும் போது இல்ல, கொடுக்கல யார சொல்லலாம். உடனே ஃபலா ஃபலா உஷீது அலா ஜௌரின், இந்த அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு என்னைய சாட்சியாக்காத, நான் சாட்சியா வரமாட்டேன்னுட்டாங்க. அப்ப கொடுத்தது ஒரு பிள்ளைக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிறது 3 பிள்ளை. உதாரணத்துக்கு சொல்றேன், அவருக்கு எத்தனையோ பிள்ளை இருந்திருக்கலாம், பாதிக்கப்பட்ட மற்றது 3 பிள்ளை. இப்ப இந்த ஒரு புள்ள மட்டும் எடுத்துட்டு போனா நீ இது அநியாயம் செய்றாய், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியா இருக்கணுமா அப்படின்னு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. நீ கொடுத்ததை திருப்பி வாங்கி, கொடுக்குறேன்னா சமமா கொடுன்றாங்க. இப்ப அப்படித்தானே சின்ன பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளோட விஷயத்துல மட்டும் இல்ல, பெரியவங்களோட விஷயத்துல இந்த அநியாயம் நடக்கிறதான். பொம்பளை பிள்ளை உண்டு, ஆம்பளை பிள்ளை உண்டு, இல்லாட்டி 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைண்டா, நீங்க ஆம்பளை பிள்ளை மாதிரி நீங்க சம்பாரிச்சுக்குவாங்க. நீங்க எல்லாம் ஓட்டி ஆட்டி அங்க பாஞ்சு இங்க பாஞ்சு தொழில் துறவை செஞ்சு சம்பாரிச்சுக்குவாங்க. தங்கச்சிக்கு சம்பாரிச்சேலுமா? அது பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்க வேண்டியது. இந்த தங்கச்சிக்கு இந்த வீடு நம்மட என்ன சொத்து பத்தெல்லாம் சேர்த்து ஒரு 10 பவுன் 20 பவுன் நகை. தங்க நானக்கு தம்பிக்கும் ஒன்றும் இல்லை. ஏன்? அவங்க ஆம்பளை பிள்ளை. நீங்க உங்களுக்கு கொடுத்ததை வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும். கொடுக்காட்டி அது அநியாயம், அக்கிரமம். அன்பளிப்பு செய்யறேன்டா 10,000 ரூபாய் காசி தங்கச்சிக்கா, நானக்கும் தம்பிக்கும் 10,000 ரூபாய் கொடு. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு சமமா கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைக்கு ஒரு தொகை, ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு தொகை. இது வந்து வித்தியாசப்படுத்தி இப்படி நாம கொடுக்கறதுன்றது மிகப்பெரிய அநியாயம். அன்பளிப்புல ஒரு நாளும் பாரபட்சம் காட்டப்படாது அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இதுல இருந்தப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்டா, பிள்ளைகளுக்கு மத்தியில எப்பவும் நீதமாக நடக்கணும். பாரபட்சம்ன்றது பெரிய விளைவுகளை உண்டாக்கும், பொறாமையை உண்டாக்கும். பாரபட்சத்தின பின்விளைவு என்ன? பொறாமை. பொறாமையுடைய விளைவுதான் ஒன்று பழி வாங்குறது, கொலை செய்யறது, இல்லாட்டி சூழ்ச்சி செஞ்சு பறிக்கிறது. இதெல்லாம் நடக்கும். அதில் தாய் தகப்பன் கவனமாக இருந்து கொள்ளணும். பிள்ளைகள் விஷயத்துல நாங்க எப்பவுமே எங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு அவங்களோட வாழ்க்கையில அவங்க நல்லா இருக்கணும், அல்லாஹ்வோட அருளை பெறணும்னா பிள்ளைகளுக்கு துவா செய்யணும். எங்களோட ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு எங்களோட பிரார்த்தனைகள்லையும் எங்களோட பிள்ளைகளுக்காக நாங்க எப்பவும் கேட்கணும், துவா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல நபிமார்களோட துவாக்களை சொல்றாங்க. நபிமார்கள் கேட்ட துவா எல்லாம் நீங்க பிரட்டி பாருங்க. குர்ஆன்ல இப்ராஹிம் நபி கேட்ட துவான்னு சொல்லி அல்லாஹ் நிறைய துவாக்களை சொல்லுவான். அதுல 2வது அத்தியாயம் 128, 14வது அத்தியாயம் 40வது வசனம், அதே மாதிரி 25ல 74, இதுல எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா
அவங்க அல்லாட்ட எப்படி கேட்பாங்க தெரியுமா? வல்லதீன யகூலூன, அந்த நன்மக்கள் கேட்பார்கள், ரப்பனா எங்கள் இறைவா, ஹபுலனா மின் அஸ்வாஜினா எங்கள் மனைவிமார்களில் இருந்தும், வதுர்ரியாத்தினா எங்கள் சந்ததிகளில் இருந்தும், குர்ரத்த அயுன் கண்குளிர்ச்சிய தாயா அல்லாஹ் அப்படின்னு கேட்பாங்க. புள்ள கெட்டு போனா கண்குளிர்ச்சியா இருக்குமா? நாசமா போய்த்தான். செல்வி வச்சு கேட்க மாட்டான். தருதலையா ரோட்டெல்லாம் சுத்துறான், அவன் இஷ்டத்துக்கு திரியிறான், கஞ்சா பீடி அப்படின்னு அது இதுன்னு போறான். எவ்வளவு பெரிய அந்திரம் அது! எங்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல் அது! எவ்வளவு பெரிய பாதிப்பு! நாங்க பெத்து போட்ட புள்ள இப்படி திரியிறான்ன்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது உலகத்துக்கும் இழப்பு, மறுமைக்கும் இழப்பு. மறுமைக்காக நமக்காக அந்த புள்ள துவா செய்யுமா? அல்லாவிடத்துல எங்களுக்காக ஒரு ஜனாசா தொழுகையாச்சும் தொழுமா? அந்த புள்ள ஜனாசா தொழுகைன்றது பிரார்த்தனை தானே. அந்த பிள்ளை ஒரு மையத்துல ஏண்ட உம்மட மையத்து, ஏண்ட வாப்பட ஜனாசா அப்படி நின்று அந்த பிள்ளைக்கு ஓத தெரியுமான துவாக்கள் தெரிஞ்சிருக்குமா? கேட்க தெரியுமா? அந்த கேட்கறதுக்கு ரசூலா கற்றுக் கொடுத்த பிரார்த்தனைகள் தெரிஞ்சிருக்குமா? அப்படி போனா எத்தனையோ புள்ள அப்படித்தானே தெரியுது. இன்னைக்கு வெளியே போனா உம்மா வாப்பா நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா புள்ள தருதலை. புள்ள ரோட்ல பஜார்ல பெரிய அரட்டை அடிக்கிறவனுங்களோட, கஞ்சாக்காரன் குடுக்காரனோட இப்படி ரோட் அளக்குற பிள்ளைகளா போனா அது எப்படிடா உனக்கு துவா செய்யும்? நாளைக்கு ஒரு பிள்ளைய ரசூலா என்ன சொன்னாங்க? பிள்ளைகள் தண்ட தாய் தகப்பனுக்கு துவா செய்யற சாலிகான பிள்ளையா இருக்கணும்னாங்க ரசூலா. விட்டுட்டு போற சொத்து அப்படி உருவாக்கணும். நாங்க இது அல்லாட்ட கேட்கணும். நாங்க ஏண்ட பிள்ளைய சாலிகா தந்துரியா அல்லா, சாலிகான பிள்ளைகளை எங்களுக்கு தந்துரு, கண்குளிர்ச்சிய தாயா அல்லா, எங்களோட பிள்ளைகளை இந்த மாதிரி சைத்தாண்ட தீண்டுதலுக்கு ஆளாக்கிறாத. நாம ஒரு கணவன் மனைவியாக தாங்க குடும்ப வாழ்க்கையில சேரும் போதே இதைத்தான் ரசூலா கேட்க சொன்னாங்க. நாம சந்தோஷத்துக்கு சேர்ந்து புள்ள குட்டியை பெத்து போட்டு வளர்க்க விட்டோம்னா அவன் எப்படி போனாலும் போகட்டும் என்று இஸ்லாம் சொல்லல. நீங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி சேர முதலே அல்லாஹ் கிட்ட நீங்க இந்த சைத்தாண்ட தீண்டுதல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச போற புள்ளைய யாரெல்லாம் பாதுகாத்து தந்துருன்னு கேட்டுட்டு தான் சேரணும்னாங்க ரசூலா. அது ஒரு துவா. நாங்க எந்த தாயாவது தகப்பனாவது அதெல்லாம் கேட்டு கேட்டுத்தான் இந்த உலகத்துல வாழ்றாங்களா? தெரியாது. பிள்ளைக்கு நீ எப்படி இதை படிச்சு கொடுக்குற? பிள்ளைக்கும் படிச்சு கொடுக்குறல்ல. அவன் சின்ன பிள்ளையில இருந்து இந்த ஒழுக்கங்களை, இந்த ஆன்மீக ஒழுக்கங்களை, மார்க்கத்தை, ஈமான, இஸ்லாத்தை பத்தி ஊட்டி 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 வளர்த்தா தானே அவன் ஒழுங்கா வளருவான். அப்ப நாளைக்கு நமக்காக துவா செய்யற பிள்ளையாக இருக்கணும்னா முதல் நாம நம்மட பிள்ளைகளுக்கு தான் துவா கேட்கணும். நாம நம்மட பிள்ளைக்கு துவா கேட்கிற இடத்துல நாம மிஸ் பண்ணிட்டோமா, யாராலையும் எந்த பிள்ளையையும் நேர்வழிப்படுத்தலாது. அது உண்மை. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் யாரும் யாரையும் நேர்வழிப்படுத்தலாது. ஏன் நேர்வழிப்படுத்தலான்ற என்ன ரீசன்? என்னால எந்த பிள்ளையை நேர்வழிப்படுத்தலாது. நேர்வழி கொடுக்குற அதிகாரம் எனக்காயிருக்கு. என் பிள்ளைய ஹிதாயத்துல நான் கொண்டு விட போறேன், நேர்வழிப்படுத்தலுமா? எனக்கு நேர்வழிப்படுத்துற அதிகாரம் அல்லாது. நேர்வழியை சொல்லி கொடுக்குற கடமை எண்டு, கடமை தான் எண்டு, அதிகாரம் எனக்கு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாச்சாவுக்கு நேர்வழி கிடைச்சனுங்கிற சொல்ல கவலைப்பட்டாங்க. நேர்வழி கிடைச்சிச்சா? கவலைப்பட்டாங்க, சொல்லி கொடுத்தாங்க. நேர்வழியில் அவங்க தான் போனாரு. அல்லாஹ் நேர்வழி கொடுக்கல. கவலைப்பட்டதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியே, நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாம் நேர்வழி கொடுக்கலாது. இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அவன் நாடினா தான் ஹிதாயத். நம்மளோட பிள்ளைக்கு நாடாட்டி கிடைச்சாது, உண்ட பிள்ளைக்கு இல்லடான்ட்டா. நூஹ் நபியோட மகன் யாரு? நூஹ் நபியோட மகன் யாரு? நூஹ் நபி கப்பலை கட்டி எல்லாரையும் மூமின்கள் முஸ்லீம்களையும் ஏற்றி கொண்டு போறதுக்கு இருக்கும்போது மகனும் நூஹ் நபியோட கொண்டாட்டி என்ன சொன்னாங்க? ஓ, பாலைவனத்துல கப்பல் ஓட்ட போறீங்களான்னாங்க. வாப்பா பரிகாசம் செஞ்சது மகன். கடைசியா வெள்ளத்துல அடிபட்டு போற நேரமும் வாப்பா அந்த இறக்கத்துல இருக்கமான யாபுடைய இருக்கமான வலாத்தக்கும் மின்னல் காஃபிரின், என் வாப்பா என்னோட ஏறிக்கடாண்டாரு. என்னோட ஏறிக்க காவிரா போயிடாத, அந்த இறக்கம் பாருங்க. கடைசி நேரத்துல யாச்சும் என்னோட வந்துட மாட்டானா? அவன் அப்பவும் பெருமை அடிச்சுட்டு போய் செத்து போயிட்டான். அப்ப அவரோட மகனுக்கு கிடைச்சலையே அந்த ஹிதாயத்து. அல்லாஹ் கொடுக்க நாடினா தான் ஹிதாயத்து. அப்ப யார்கிட்ட கேட்கணுமாண்டா? எங்கட கையில ஒன்றும் இல்லையா அல்லாஹ், நீ எங்கட புள்ள குட்டிய சாலிகா தந்துரு, சாலிகான பிள்ளைகளா எங்களுக்கு எங்கட சந்ததிகளை தந்துரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கணுமா. அல்லாஹ் அதை இன்னொரு இடத்துல என்ன செய்யறாருன்னா சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னா,
ரப்பனா எங்கள் இறைவா, வஜஅல்னா முஸ்லிமீன் லக்க உனக்கு எங்களை கட்டுப்பட்டவர்களாக ஆக்கிரு, வமின் துர்ரியத்தினா எங்களோட சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்பட்டவங்களாக ஆக்கு, வதுர்ரியத்தினா உம்மத்த முஸ்லிமா கட்டுப்பட்ட சமுதாயமாக எங்களோட சந்ததிகளை ஆக்கியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணும். அந்த துவா, இந்த துவா நாங்க கேட்கறதும் இல்லை, இதை கேட்க எங்களுக்கு பாடமும் இல்லை. சரியா? ஆனா இந்த துவாக்களை பாடமாக்கி கேட்கணும். எங்கட பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். எங்கட பிள்ளைகள் எதிர்காலத்துல இந்த கெட்டு போயிடக்கூடாது. மோசமாக போயிட்டாங்கண்டா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க, உலகத்திலையும் மறுமையிலையும், நாங்களும் உலகத்திலையும் மறுமையிலையும் பாதிக்கப்படுவோம். அப்ப எங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம்ன்றது பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் என்ற மிகப்பெரிய செல்வத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிடப்படாது. அதை துஷ்பிரயோகம் செஞ்சிட்டோம்டா நாங்களும் நஷ்டப்படுவோம், பிள்ளைகளும் நஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கொள்ளணும். அடுத்தது, இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை படிச்சு கொடுக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருப்பாங்க. இது கூடுதலா இந்த தமிழாக்கள் தான் சொல்ற. ஒழுக்கம்ன்றது வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும். அது உசுரை விட மேலா பார்க்கணும் ஒழுக்கத்தை. ஒழுக்கத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா உசுறு போனாலும் போராடணும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இந்த ஒழுக்க வாழ்க்கைன்றதுதான் இஸ்லாம் போதிச்சது. பண்பாடுகள், அதபுகள், அகலாக்குகள் என்றுதானே ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் அதபு, அதாவது ஒழுக்கங்களை சொல்லி தந்த மார்க்கம். நாம சின்ன பிள்ளையில இருந்து எப்படி இருக்கணும், நம்மளோட தேவைகளை எப்படி நாங்கள் செஞ்சு கொள்ளணும், எப்படி சாப்பிடணும், எப்படி அம்மா அப்பாடு நடக்கணும், எப்படி ஆடை அணியணும், எப்படி வெளியே போகணும், எப்படி மற்றவங்களோட இருக்கணும், எப்படி பேசணும், இது எல்லாமே எங்களோட நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒழுக்கமாகத்தான் இஸ்லாம் படிச்சு தருது. ஒரு பிள்ளைக்கு அந்த ஒழுக்கத்தை சின்ன வயசுல இருந்து நாங்க ஊட்டி ஊட்டி ஊட்டித்தான் வளர்க்கணும். எப்பவுமே சின்ன பிள்ளைகளோட மனசுன்றது இப்படி வெள்ளை சுகர் மாதிரி. இது ஒரு வெள்ளை சுகர், இது ஒயிட் போர்டு, இதுல ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன். இதுல நாங்க வரைகிறதுதான் சித்திரம். இந்த போர்டுல நாங்க எதை வரைய நினைச்சிரோமோ அதை வரைஞ்சா அதான் வரும். எப்படியும் வரையலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளுமே இயற்கையாகவே இஸ்லாம் என்ற ஒரு அந்த தன்மையை உள்ளத்துல ஏந்தி கொண்டவங்களா தான் துனியாவில் பிறப்பாங்க. சரியான மார்க்கத்தை பின்பற்றுற தன்மை இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அவங்களோட உம்மா வாப்பா வளர்க்குற முறையில தான் அவங்க நெருப்பை வணங்குறவங்களாக, சிலைகளை வணங்குறவங்களாக மாறுறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கட பிள்ளையே பள்ளிக்கு வருது, எங்கட பிள்ளைக்கு நாங்க பள்ளிக்கு போகணும்ன்ற உணர்வை சொல்லி கொடுத்ததுனால 5 நேரம் தொழணும், நாம முஸ்லீம், நமக்கு ஒரு கடவுள் தான் இருக்கிறான், அவனைத்தான் வணங்கணும், அவனை விட்டுட்டு நாம மற்றவங்களை வணங்க போனா அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான். இதெல்லாம் நாம சின்ன வயசுல அது பிள்ளைக்கு விளங்கியோ விளங்கலையோ அது மனசுல போடக்கொள்ள அது பெருத்து அதுல பாரதூரங்களை விளங்கி கொள்றது வேற. ஆனா சின்ன வயசுல அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுற அந்த உணர்வுன்றது அதுல ஆள் மனசுல பதியும். ஆள் மனசுல பதிஞ்சா அந்த பிள்ளைக்கு தெரியும், நாம தொழணும், குர்ஆன் ஓதணும், பள்ளிவாசலுக்கு போகணும், எங்களுக்கு ஒரு கடவுள் தான் இருக்கிறான். இதெல்லாம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையாக பிரதிபலிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறக்கும் போதே பிள்ளை அப்படித்தான் பிறக்குது. அந்த உம்மா வாப்பா தான் என்ன செய்வாங்கன்னா அப்படி மாத்திடுவாங்க. அப்போ ஒரு வெள்ளை சுகர்லையோ, ஒரு வெள்ளை ஒயிட் போர்ட்லயோ, ஒரு வெள்ளை பேப்பர்லயோ நாங்க ஒரே ஒரு கருப்பு புள்ளியை வச்சாலும் அது தெரியும். பிளக் மார்க், பிளக் மார்க்கை நாங்க உண்டாக்கினோம்டா பிள்ளையோட மனசுல, நீ போமாங்க, நீ நினைச்ச மாதிரி நீங்க தொழிலாயிருவீங்க, சந்தோஷமாயிருவீங்க, நல்லா உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, வாழுங்க. அப்படி விட்டோம்னா ஆடல், பாடல், கூத்து, கும்மாளன், தேவையில்லாத கேளிக்கைகள் எல்லாத்துலயும் நாங்க பிள்ளைய விட்டோம்டா முழுக்க முழுக்க இந்த ஒயிட் போர்டுல எல்லாம் கருப்பு புள்ளி தான் இருக்கும். வெள்ளை பக்கம் அப்படியே கருப்பால நிறையும். அதனால ஒரு லாபமும் நமக்கும் இல்லை, நம்மளோட பிள்ளைகளுக்கும் இல்லை. அப்போ ஒழுக்கம் என்றது ஒரு ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஆக பெரிய ஒரு பகுதி ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்துல பிள்ளைகள மற்றவங்களோட நடக்கக்கூடிய அஜ்னபி மஹ்ரமி என்ற ஒழுக்கம் ஆக பெரிய ஒழுக்கம். சரியா? சின்ன பிள்ளைகளுக்கு சட்டம் இல்லைதான், ஆனா சின்ன பிள்ளைகள்ல இருந்து அதை நாங்க சொல்லிக் கொடுக்கணும். இவங்க நமக்கு அனுமதிக்கப்பட்டவங்க, இவங்க நமக்கு அனுமதி இல்லாதவங்க.
நாம் இவங்களோட தான் அந்யோன்யமாக நம்மட அந்த அஜ்னபி என்ற உறவை பேணணும், மஹ்ரமி என்ற உறவை பேணணும். இவங்க நமக்கு அனுமதிக்கப்படாததுனால இவங்களை இந்த லிமிட்டுக்குள்ளதான் நாங்க இவங்களோட பழகணும். லிமிட்டேஷன் அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு உலகத்துல இந்த பிள்ளைகளுக்கு வந்து எஜுகேஷன்ல ஒரு பகுதி என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் இருக்கு, நம்ம நாடுகளை விட இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல வந்து கூடுதலாக இருக்குது பேட் டச் குட் டச்னு சொல்லி கொடுக்கிறது. பேட் டச் குட் டச், நல்ல தொடுதல் மோசமான தொடுதல். நல்ல தொடுதல்னு சொன்னா இப்படி இப்படி தொட்டாங்கன்னா உங்களோட இறக்கமா இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை இந்த இடத்துல அந்த இடத்துல பிரைவேட் பார்ட்ஸ்ல தொடுவாங்கன்னா இது இவங்க உங்களோட மேல மோசமான ஒரு பார்வையை பார்க்காங்க, நீங்க அதுக்கு இடம் கொடுக்கப்படாது, இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இது ஸ்கூல்ல பாடம் நடத்த தேவையில்லை. ஸ்கூல்ல டீச்சர் பாடம் நடத்தணுமா? இதை டீச்சர் இல்ல நடத்தணும் உம்மா வாப்பா. இந்த ஒழுக்கத்தை பிள்ளைக்கு நாம வீட்டுல படிச்சு கொடுத்தோம்டா அந்த பிள்ளை வெளியே போகும்போது அந்த பிள்ளைக்கு தெரியும் நாம எப்படி நடக்கணும் பண்ணி, யார் யாரோட எப்படி இருக்கணும் பண்ணி. ஆனா நாங்க திறந்து விட்ட மாட்டுக்காலையை திறந்து விட்ட மாதிரி பிள்ளைகளையும் திறந்து விட்டா அந்த பிள்ளை போற போக்குல போச்சண்டா. இன்றைக்கு நாட்டோட நிலைமை என்ன தெரியுமா? நாட்டுல ஒரு புள்ளி விவரம் வந்து சொன்னாங்க, சுகாதார அமைச்சால பிபிசியால வெளியிட்ட நியூஸ்ல நம்மட இலங்கை நாட்டுடைய சுகாதாரத்துறையால சொல்றாங்க, இலங்கையில வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்ப உருவெடுத்திருக்கிறது. 2023-24 உருவெடுத்திருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஸ்கூல் போற சின்ன பருவத்துல உள்ள பிள்ளைகள் கருப்பம் அடைகிறது. 10 வயசு பிள்ளையில இருந்து 15 வயசுக்கு உட்பட்ட நிறைய பிள்ளைகள் ஸ்கூல் போற பருவத்திலேயே ஸ்கூல்ல அவங்களுக்கு இடையில ஏற்படுற மோசமான அந்த காதல் என்ற ஒரு தொடர்பால ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்ற அந்த உறவு ஒழுக்கத்தை நாம சொல்லிக் கொடுக்கலையே என்றா அவங்களுக்கு இடையில இந்த மோசமான தொடர்பு வந்து பிரெக்னண்டா மாறிடுறாங்க பொம்பளை பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளை பாதிக்கப்படுவானா? இதுல யார் பாதிக்கப்படுறது? அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளையோட குடும்பம். 10 வயசுக்குள்ள பிரெக்னண்டா இருந்தா நம்மளோட வீட்டுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா எங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? 2023 ஆண்டு 163 பிள்ளைகள் ஸ்கூல் போற பருவத்துல பிரெக்னன்ட். இது உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட தகவல். உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்படாம இதை விட கூடுதலா இருக்குன்றாங்க. உமா பாப்போட கௌரவத்துக்காக, பிள்ளைடைய எதிர்காலத்துக்காக, வெளியே தெரிஞ்ச அவமானம் வெக்கக்கேடுன்றதுக்காக சீக்கிரட்டா வச்சு மறைச்சி அழிச்சு கொண்டு பிள்ளைய பாதுகாக்கிறதுனால நிறைய தகவல் வெளியே வராம இருக்கு. யாரும் விரும்புவாங்களா இந்த புள்ள பிரெக்னன்ட் கொண்டு பப்ளிக்கா காட்டுறதுக்கு? 10 வயசுல விரும்ப மாட்டாங்க. அப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இந்த 2024 ஆண்டுல 213 பிள்ளைகள் பிரெக்னன்ட். 2024 ஸ்கூல் போற பிள்ளைகள், அதுல ஒரு 10 வயசு புள்ள பொம்பளை புள்ள. ஆனா இதுல எதுலையுமே முஸ்லிம்கள் இல்லை. இந்த புள்ளி விவரத்துல யாரும் முஸ்லிம்கள் இல்லை. அதான் அல்லாஹ் செஞ்ச அருள். ஏன்னு கேட்டா, எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சின்னத்திலேயே நாங்க கொடுக்கிற இந்த ஒழுக்க பயிற்சிகள்ன்றது அவங்களுக்குள்ளால ஒரு வெட்க உணர்வை உருவாக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கண்டா, இதாலம் தஸ்தஹி ஃபஃபல் மாசியத், இதாலம் தஸ்தஹி, நீ வெட்கப்படலாட்டி விரும்பினத்தை செய்வாயிண்டாங்க. சின்ன வயசுலேயே பிள்ளைக்கு டிக்டாக் போட இதை கொடுத்தா, போனை கொடுத்தா, உம்மா பாப்பா டான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணினா, இந்த பிள்ளை உலகத்துப்பட்ட துனியாவில் கிடக்கிற அம்புட்டு மோசமான வேலையையும் அங்கீகரிச்சா அது போய் நாளைக்கு இந்த மோசமான வேலையை செஞ்சுட்டு வர்றதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் நம்ம 2 பேரும் வந்து இந்த மாதிரி சேரணும்ன்றது? 10 வயசுல உள்ள எங்கட காலத்துல, அந்த காலத்துல தெரியுமா 10 வயசு பிள்ளைகளுக்கு குடும்பம் நடத்துறது? என்னோட உம்மா மாறுற காலத்துல தெரியுமா? உம்மா மாறுற காலத்துல தெரிஞ்சிச்சா? ஏன்னா அவங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவோட தாக்கம் இருக்கல. சோசியல் மீடியா அன்னைக்கு ஊடுகளுக்குள்ளால எப்ப தாக்கம் செலுத்திச்சோ அதுல விளைவுல இதுவும் ஒன்று. இந்த பிரச்சனைகள், இந்த பிள்ளைகள் சீரழிஞ்சு போறதே முக்கியமா மொபைல் போனாலதான். 10 வயசு பிள்ளை சீக்கிரட்டா ரூமுக்கு கதவை அடைச்சிட்டு போன் கால் பேசுதண்டா, யாரோட பேசுது என்ன பேசுன்னு உமா அப்பாவுக்கு தெரியாட்டி அந்த பிள்ளை நாளைக்கு கேடு கெட்டுத்தான் போகும். இன்றைக்கு எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் தானே, எல்லா கிளாஸும் ஆன்லைன்ல தான். சார் படிச்சு கொடுக்குற பிள்ளைகள் வந்து உமா கிட்டையும் வாப்பா கிட்டையும் போனை வாங்கி கொள்ற, அதுவும் ஐபோன், ஸ்மார்ட் போன், ஆளை விட பெரிய போன். அது
நமக்கே யூஸ் பண்ண தெரியாது, இன்னும் ஐபோன். அந்த பிள்ளைகள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ல எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்குது. அப்படி சும்மா அந்த படிப்பு இருக்கோ இல்லையோ போன் அத்துப்படி. இந்த பிள்ளைகள் நாசமா போறதுக்கு இதான் நாம தான் வாசலை திறந்து கொடுத்தோம். சைத்தானை கொண்டு வீட்டுக்க கொடுத்துட்டு என் புள்ள படிச்சுது, எந்த புள்ள படிப்பப்பா, படிக்கிறதுக்கு நாங்க அப்படி சப்போர்ட், படிச்சுட்டு தான் போய் மடியில சுமந்துட்டு வாரு. என்ன படிப்பு படிச்ச புள்ள? படிச்சதா படிக்கிறடா நீ நடுவுகளுக்கு எடு, வீட்டுக்கு முன்னால வை, பிள்ளைய ஸ்கிரீன்ல போட்டு படிச்சவை, படிச்சு முடிஞ்சா கிளாஸ் முடிஞ்சா ஓஃப் பண்ணி போனை வாங்கு. கிளாஸ் போற பிள்ளைங்க மட்டும் போன் கையில. அந்த புள்ள போனா 10 பேருக்கு போன் நம்பரை கொடுக்கும், பேசுறவன் பேசுவான், சந்தர்ப்பம் கிடைச்சா நாசமாக்கி போட்டு போயிருக்கும். ஆம்பளை பிள்ளைகள் அவனுக்கு என்ன இருக்குது? அப்ப பெண் பிள்ளைகள் இன்றைக்கு வந்து உள்ளங்கையில நெருப்புத்தணலை வச்சுட்டு அலையிற மாதிரி ஒரு நிலைமை. பொம்பளை பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அதை பருவ வயசுக்கு கொண்டு வந்து கல்யாணம் கச்சேரி பார்த்து அதை கரையேற்றுறது உம்மா பாப்பாக்கு நெருப்புத்தணலை கட்டிட்டு அலையிற மாதிரி. அப்படி முதலே மாதிரி காலம் இல்லை இது. ஆரம்பத்தில எல்லாம் பிள்ளைகள் வீட்டுக்கு தான் வளர்ந்தாங்க, வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வெளியே போறோம்னா ஒரு நாணம் வேணும், பாப்பா வேணும், உம்மா வரணும். இன்றைக்கு பிள்ளைகள் ஹேண்ட்பேக்கை கொழுவுது, கிட்ட அடிச்சுது, அது வாட்டுக்கு தனியா போகுது. யாரான்னு பார்த்தா 10 வயசு 12 வயசு புள்ள, 12 வயசு 15 வயசுக்குள்ள பிள்ளையெல்லாம் டவுன்ல தெரியும் தனியா. பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு இருந்த பிரச்சனை இல்லை. நீ ஒழுக்கமா திரிஞ்சிட்டு வருவியா? உனக்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கா? உண்ட ஈமான உண்ட கற்பை உன்னால பாதுகாக்கலுமா? போய்வா, பிரச்சனை இல்லை. தடை இருக்கா இஸ்லாத்துல? அது பாதுகாப்பு இருக்கணும். அப்ப அந்த பிள்ளை அப்படி பாதுகாப்பா போய் வாரதா இருந்தா, இங்க போனா கிளாஸ்ல சிரிச்சுற என்ன, பேசுற என்ன, பும்மானம் என்ன, கெக்க என்ன எல்லாம் வர்றாங்க. அந்த பஸ்ஸுக்கு வந்தாலே பிள்ளைகள்ட்ட கூத்து வாப்பா, பஸ்ஸுக்குள்ள வந்து இங்க ஒரு பின்னுக்கு 2 பேர், அதை கேட்டுட்டு அங்கால 2 பேர். இதெல்லாம் வந்து என்னவான்னு ஜொலி. பஸ்ஸுக்கு உனக்கு என்ன ஜொலி இருக்குது? பரதாவை போட்டுண்டு பஸ்ஸுக்குள்ளால என்ன ஜொலி அடிச்சே இருக்கு? போனா ஒழுக்கமா வாயை மூடிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வர வேண்டியதானே. இதெல்லாம் சிரிச்சு மாண்டுவார, மற்றவன் பார்க்கிற, இவங்களும் பார்க்கிற, சிரிச்சிற, கண்ணும் மோதி காதலாகி கடைசியில எல்லாம் போயிடும். எவனோத்த ஒரு பாட்டு படிச்சா இன்னும் ஒரு கண்ணு நோக்கியாண்டு, கடைசியில நோக்கியாதான், நோக்கியாவாகி எல்லாமே போயிடும். சரியா? அப்புறம் நோக்கியா ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு, வாழ்க்கையே போயிடும். இப்படி அப்ப சின்னத்துல நாங்க கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்களால நாங்க தவறுற இடத்துல எங்கட புள்ள எதிர்காலத்துல தவறும். ஆனா முஸ்லீம்கள்ல குறவுதான் இல்லாம இல்லை, இல்லவே இல்லைன்னு இல்லை, குறவுண்டா நாம இதை இஸ்லாத்தை விளங்கினாலும் விளங்காட்டியும் ஒழுக்கம்ன்ற ஒன்றை பாதுகாக்கிறோம். ஒழுக்கம் வேணும், கெட்டு போயிடப்படாது அப்படின்னு நாங்க அதை பாதுகாக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்நிய சமூகத்துல மனநோயாளிகள் எல்லாம் முஸ்லீம் சமூகத்தை பத்தி பேசுறான். மனநோயாளிகள் எல்லாம் நாம் படிச்சவன் அறிவாளி நினைச்சிட்டு எங்கட சமூகத்துல ஒழுக்கத்தை அவன் பேசுறான். அவங்கள வந்து 18 வயசு வரைக்கும் என்ன செய்யணும்? கல்யாண வயசை கூட்டணும், சத்துனா செஞ்சு பெண்களோட உரிமைகளை பறிக்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளை வந்து மேஜரான அந்த பிள்ளையோட உரிமையை அந்த பிள்ளையை குட்டுக்கணும். உம்மா பாப்பா வந்து கல்யாணத்தை அவங்க வந்து என்ன செய்யப்படாது, முடிவு செய்யப்படாது. யாரா முடிவு பண்ணின? யாரு முடிவு பண்ணின? எங்கட இஸ்லாத்துல அப்படி இருக்கா? ஒரு குமர புள்ள கல்யாணம் முடிச்சிடோம்னா முதலாவது யார சம்மதம் வேணும்? யார சம்மதம் வேணும்? புள்ளையோட சம்மதத்தை ஏற்றாண்டுது இஸ்லாம். புள்ளதானே சம்மதம் தெரிவிக்கணும். கன்னி புள்ளை கிட்ட போயிட்டு நாங்க எப்படி யார சொல்ல கேட்போம்? வெக்கப்படுமேண்டாங்க. வெக்கப்படுறதுதான் சம்மதம். விருப்பம் இல்லாட்டி முகத்துல காட்டும், சொல்லும் எனக்கு விருப்பம் இல்லை வேண்டி. வெக்கப்படுதா? அப்ப ஓகே, பிடிச்சிருக்கு அப்படின்னு முடிச்சு கொடுக்க வேண்டியதான். அத ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அனுமதி இல்லாம ஒரு கன்னி பிள்ளையை முடிச்சு கொடுக்கப்படான்றாங்க. இவரு சொல்றாரு 18 வயசுல உள்ள புள்ள அவ்வளவா முடி வெட்டுக்கணும், யார் எனக்கு துணையா வரணும், யார் மாப்பிள்ளையா வரணும் என்று. எங்கட சமூகத்தை பத்தி கவலைப்பட நீ யாரு பாப்பா? இந்த பாரு, ஓண்ட சமூகத்துக்கு போய் தேடி பாரு, இதுல யாரு இந்த கருப்பமாயிட்டு ஸ்கூல் வயசுல இதுகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடு. நீ திருமண வயசை நாங்க பாத்துக்கிறோம். எங்கட சமூகத்துக்கு எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுக்க, அதெல்லாம் எங்கட மதம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள். நாங்க என்ன 18 வயசு கீழே உள்ள பிள்ளைகளை 9 வயசுல முடிச்சு கொடுக்கணும்னு நான் சொல்றேன். கல்யாணம் முடிக்கிற ஒரு தகுதியை அடைஞ்சா அவங்க கல்யாணம் முடிக்கலாம்ன்றதுதான் இஸ்லாத்திர நிலைப்பாடு.
ஆனா ஒரு 18 வயசு வரைக்கும் உள்ள காலப்பகுதி வந்து அந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கான ஒரு காலப்பகுதி. அவங்க 18 வயசு அடைஞ்சு அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு தகுதி வந்துட்டு அப்படின்னு முடிச்சு கொடுக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை, பிரச்சனை இல்லை. இத பேச நீ யாரு வாப்பா? அந்த சமூகத்துல புருஷனை வச்சுட்டு பொண்டாட்டி இன்னொருத்தனோட ஓடுற பிரச்சனைகள் இல்லையா? நம்ம சமூகத்துல மட்டும்தானா இருக்கு? 10 வயசுல 15 வயசுல கர்ப்பமாயிட்டு வந்து வீட்டுல தலைகுனிஞ்சி வாழ்றவங்க இல்லையா? அது எங்கட சமூகத்துல இருக்கு. பெண் அடிமைத்தனம்ன்றது இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஹில்லு லக்கும் அன் தரிசு நிஸா கர்ஹான்றார். உங்களுக்கு வந்து பெண்களை பலாத்காரமா அடைகிற உரிமை இல்லை. பலாத்காரமா முடிச்சிடாது. முடிச்சா அந்த பொம்பளை முறையிட்டா உடனே பிரிச்சணும். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி பெண்மணி வருவாங்க, யா ரசூலல்லாஹ் என் உம்மா வாப்பா விருப்பம் இல்லாம முடிச்சு வச்சுட்டாங்க, எனக்கு விருப்பம் இல்லை. அப்படியாம்மா, உனக்கு விருப்பம் இல்லையா? சேர்ந்து வாழுமா, 6 மாசம் டைம் எடுத்துக்க, ஒரு 3 மாசம் டைம் எடுத்துக்க. இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, காலக்கெடு கொடுத்து பிரிச்சு வச்சுட்டேன். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அறிவுரை சொல்லுவாங்க. இது வந்து பெரிய வேற சப்ஜெக்ட், வேற எங்கேயோ போயிரும். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு சொல்றேன். அப்ப நாங்க வந்து எங்கட சமூகத்துல ஒழுக்கத்தை பத்தி இன்னொருத்தன் பேசுறான். ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகத்துக்கு, ஒழுக்கம்னா எல்லாருமே ஒழுக்கம் கெட்டவங்க இல்ல, கூடுதலாக 80% இப்படி ஒழுக்கம் போதிக்கப்படாம ஒழுக்கம் தெரியாம வாழ்ற ஒரு சமுதாயத்துல இருந்து கொண்டு அவங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் வந்து இப்படி பேசுறாருண்டா, இவர்கள் எல்லாம் படித்தவர்கள், அறிவாரிகள் நினைச்சுக்கிறாங்க. கத்னான்றது அது பெண்களுடைய ஆகப்பெரிய உரிமை. அந்த 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 உரிமையில நாங்க கை வைக்கவே கூடாது. கத்னா இஸ்லாத்துல கிடையாது. மதுஹபுகள் சொன்ன சட்டங்கள். பலவீனமான ஒரு செய்தியை வச்சுக்கொண்டு பெண்களுக்கு கத்னா செய்யறாங்க. அவங்களோட உணர்வுகளை வந்து வெட்டி வீசுறாங்க. ஆணுக்கு கத்னா செய்யணும்ன்றது சுன்னா. ஆண்களுக்கு, ஆம்பளை பிள்ளைகளுக்கு கத்னா செய்யணும்ன்றது ஆரோக்கியம். அது இன்றைக்கு நாங்க இஸ்லாம் என்று சொன்னாலும் இன்றைக்கு உலகமே ஏற்றுக்கொண்டிருக்குது. சுகாதாரம் இதுதான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கு. நிறைய நோய் தொற்றுகள் இருந்து பாதுகாக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு அதுதான் ஏற்றது. இது முஸ்லிம்களோட கலாச்சாரம் தான் சரி என்றான் டாக்டர் மாரெல்லாம். பொம்பளை பிள்ளைக்கு அப்படி சொல்லல. பொம்பளை பிள்ளைக்கு கத்னா இல்லை, செய்யக்கூடாது. அந்த பெண் அனுபவிக்கிற கஷ்டம், அந்த பிள்ளை குழந்தைய சுமக்கிற அந்த வலி, அந்த பிள்ளையோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிட குடும்ப வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் தான் ஒன்றை வந்து நாங்க வெட்டி வீசிட்டா அந்த பிள்ளையோட உரிமையை நாங்க குழி தோண்டி புதைச்சிட மாதிரி. அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய நடைமுறையை வந்து இஸ்லாம் ஒரு நாள் அங்கீகரிக்கல. பொம்பளைகளுக்கு கத்னா இல்லை. ஒரு சில ஹதீஸை வச்சுக்கொண்டு குண்டக்க மண்டக்கையா விளங்கி விளப்பம் இல்லாத குழப்பமாக்கி மதுஹபு சட்டம் இமாம்கள் அவர்கள் இவர்கள் சொன்னாங்கன்னு இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா கத்னாவை பொம்பளைகளுக்கு செய்யணும்ன்றாங்க. நாங்க கத்னா இல்லைன்ற பொம்பளைகளுக்கு. இவர் எங்கட மார்க்கத்தை பத்தி எங்கட சட்டத்தை பத்தி தெரியாம அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கத்னா வந்து பெண்களுக்கு செய்யறாங்க, இந்த அநியாயத்தை செய்யறாங்க, அது இதுன்னு அவரு பெருசா கோஷமிடுறாரு. இதெல்லாம் நாங்க பார்த்துக்கோம். இது எங்கட உள்வீட்டு சண்டை. எங்கட உள்வீட்டு சண்டையை நாங்க பார்த்துக்கலாம். அதெல்லாம் வெளியில இருந்து பேசுறதுக்கு அவங்க யாரு? அவங்க இதெல்லாம் பேசக்கூடாது. அப்ப அவர்களுடைய முதுகுகள்ல அழுக்குகளை சுமந்து கொண்டு அடுத்தவங்களோட முதுகுல அழுக்கு இருக்குன்னு கைவிரல் நீட்ட வரப்படாது. அதெல்லாம் வந்து வேற தலைப்புல இருந்தாலும் இதுல வந்து நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டா, எங்கட சமூகத்துக்குரிய உரிமைகள் எங்கட குழந்தைகளுக்கு எங்கட சமூகம் கொடுக்கணும். அதுகட உரிமைகளை நாங்க தட்டி பறிச்ச கூடாது. அவங்களுக்குரிய ஒழுக்கத்தை சின்ன வயசுலயே நாங்க போதிக்கணும். இது எல்லாத்துலயும் கவனம் செலுத்தி இஸ்லாம் இந்த சின்ன புள்ள வயசுல இருந்து மௌத்தாகிற வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குரிய உரிமைகளை, கடமைகளை பேசி இருக்கு. இஸ்லாம் பேசின மாதிரி உரிமைகளை, கடமைகளை எந்த மதமும், எந்த கொள்கைகளும், எந்த சிந்தனைகளும், சித்தாந்தங்களும் பேசல. பெண் உரிமை, பெண் உரிமையில கோஷம் போடுறாங்களே, பெண் உரிமையில என்ன பெண் உரிமை கேட்கிறாங்க தெரியுமா? இத பச்சையா சொன்னா நீங்க அடுத்த கிளாஸுக்கு வர மாட்டீங்க. அவ்வளவு வெட்கக்கேடான உரிமை கேட்கிறாங்க. நாங்கள் முஸ்லீம் என்ற பேரை வச்சுக்கொண்டு இஸ்லாத்தை விட்டு எப்பயோ வெளியே போன இந்த தஸ்லீமா நஸ்ரீன் போன்ற பெண் உரிமையாளர்கள் எல்லாம் முஸ்லீம் இல்ல, எப்பயோ கேஸ் அவுட் அதெல்லாம். ஆனா பேர் முஸ்லீமா இருக்குதே லிஸ்ட்ல. எங்களுக்கு பெண் உரிமை வேண்டும். என்ன பெண் உரிமை வேணும்டா? நான் நினைச்சவனோட என்ன செய்யணும்? சேர்ந்து இருக்கணும். இதுக்கு பேர் விபச்சாரம். இது உரிமை இல்ல, இது கேடு கெட்டதனம், கழுசரத்தனம். இதை வந்து உரிமை கேட்கிறாங்க. தான் விரும்பிய ஆணோடு தான் வாழ்க்கை நடத்துறது, அதுவும் கல்யாணம் முடிச்சு இல்ல, நினைச்ச மாதிரி. நாங்க ஒழுக்கத்தை சொல்றோம். பிடிச்சவனோட தான் வாழணும், அது வேற.
பிடிச்சவனோட வாழணும், ஒழுக்கமா அதுக்குரிய முறைப்படி இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவளுக்குரிய உரிமைகளை கொடுத்து அவளுக்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த உரிமையை மகர்ன்ற அந்த கட்டாய மனக்கொடையை கொடுத்து ஹலாலா முடிச்சு வாழ். கல்யாணம் முடிச்சுட்டு பிடிச்சாத கொண்டாட்டியோட புருஷனுடைய வாழையிலுமா பிடிச்சித்தாண்டா வாழணும், 2 பேரும் விரும்பித்தான் வாழணும். அதான் வாழ்க்கை. அந்த பிள்ளைக்கு இவனை பிடிக்கணும், இவனுக்கு அவளை பிடிக்கணும், அப்பதான் சந்தோஷமா வாழையிலும். அவருக்கு இவரை மூஞ்ச பார்த்தா பிடிக்காது, இவருக்கு அவ மூஞ்ச பார்த்தா பிடிக்காதுன்னா இந்த முகத்தை மறைச்சிக்கிட்டு ஃபேஸ் கவர் பண்ணிட்டா வாழ்றேன். அப்படி இஸ்லாம் சொல்லலையே. அப்ப எங்கட மார்க்கத்துல இது அனாவசியமாக அடுத்தவங்க என்ன செய்யறா மூக்க நுழைச்சு பேசிக்கொண்டு இருக்கிற விஷயங்கள். எனவே உரிமைகள் கடமைகள் என்றது இஸ்லாம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கு. அதுல முக்கியமாக சின்ன பிள்ளையில இருந்து சிறுவர்களுடைய உளவியல்களை அறிஞ்சு அவங்களோட மனசு எப்படி பக்குவப்படுத்தப்படணுமோ அப்படி தாய் தகப்பன் இந்த சமுதாயம் நடக்கணும். இதான் நாம சுட்டி காட்ட வர விஷயம். அதுல அடுத்த இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் எங்கள் அடுத்தடுத்த வகுப்புகள்ல தொடர்ச்சியாக பார்ப்போம். இன்னைக்கு நாம ஞாபகப்படுத்தினது பிள்ளைகளுடைய உணவு விஷயங்கள்ல தாய் தகப்பன் ஒழுங்கா நடந்து கொள்ளணும். அடுத்தது அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில எப்பவுமே நாங்க பாரபட்சம் காட்டக்கூடாது. பாரபட்சம்ன்றது பாரதூரமான விளைவுகளை உண்டாக்கும். அந்த பிள்ளைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த சொத்துக்கள் வரங்கள் அவங்கள நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு சாலியான கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை ஆக்கி தர சொல்லி துவா கேட்கணும். கடைசியா பிள்ளைகளுக்குரிய ஒழுக்கத்தை நாங்க கண்டிப்பா போதிக்கணும். அஜ்னபி மஹ்ரமி ஒழுக்கம் போதிக்கணும். இதுல ஆடை விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நாம் அதெல்லாம் பிறகு நாளைய தினம் தொடர்ச்சியா பார்ப்போம். இந்த ஆடை விஷயங்கள், அஜ்னபி மஹ்ரமி என்ற இந்த சட்டம் என்ற விஷயங்கள், அடுத்த ஆண்களோட இவங்க அந்த பழகக்கூடிய நேரத்துல தொடுதல்கள் என்ற அந்த சிக்கல்கள், இதெல்லாம் கவனத்துல கொண்டு எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சின்ன வயசுல இதை ஊட்டி வளர்க்கணும். அதைத்தான் நாம இன்றைக்கு ஞாபகப்படுத்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல ஏனைய விஷயங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான